இயேசுவோடு நடக்கிற அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம்ம கூடவே இருக்க விரும்பி நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஜெபிக்கும் போது கவனமாய் கேட்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது நம்மோடு அவர் பேசுகிறார். நம்முடைய நம்பிக்கை அவர்தான். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு கூட பாருங்க, எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்படுகிறாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? உங்க வேலை மேலையா? உங்களுடைய படிப்பின் மேலையா? உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க, உறவினர்கள், பதவியில் இருக்கிறவங்க மேலையா? உங்க சொத்துக்கள் மேலையா? எது மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? உலகத்துல மனிதர்களுக்கு பலவிதமான காரியத்துல நம்பிக்கை. ஆனா நமக்கு நம்பிக்கை கர்த்தர். அவர் என் தேவன், என் ரட்சகர், என் ஆண்டவர். வானத்தில்